ஏண்டா டெலிவரி கொடுத்தா உடைச்சு நிக்கிறியே, நல்லா இருக்குதா? கை தவறி விழுந்துருச்சு முதலாளி. எப்படி விழும்? உடம்புல பயம் விழுமா? அதுக்காக என்ன ஊரை விட்டு ஓட சொல்றீங்களா? அவன் நகை நட்டோட பொண்ணை கூட்டிட்டு ஓடுறான். ஏமாந்த முதலாளி கிட்ட லட்ச லட்சமா தட்டிட்டு ஓடுறான். ஆப்ஷால் இந்த உடஞ்ச கடிகாரத்தை எடுத்துட்டு நான் ஓடுனேன்னா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க. பேசாததான் நாய், அறிவு கட்ட நாய், சொரண கட்ட நாய், புத்தி கட்ட நாய், உனக்கு இடம் கொடுத்த தப்படா நாய், வெளியே போடா நாய். ஏண்டா நாய்னு சொன்னா நாயாவே ஆடுவியா? நான் உங்க வீட்டு நாய் முதலாளி. உடைச்சிட்டான் ஆளுக்கு ஒண்ணா உடைங்க. எனக்கு ஒரு ஆத்திரத்துல அவர் வீட்டு ஜாமா அவரே உடைக்கிட்டு நம்ம வெளியே நின்னு வேடிக்கை பார்ப்போம். வா. சரிண்ணே. அடி முன்மாவும் கண்ணுலே மையி, யாரு வெச்ச மையி? இது நான் வெச்ச மையி. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வட்டா. என்னடா முனியப்பா உன் மூஞ்சில என் கை, இது யாரு வச்ச கை? இது நான் வச்ச கை. சோமாரி. என்னமாமா மூஞ்செல்லாம் வெள்ள வெள்ளையா இருக்குது? மோர் சிலுப்பினியா? மாப்பிள்ள வருவாரு, ஒரு கை வெண்ணெய் எடுத்து ஓசியில சாப்பிடுவாரு. சிலிப்புங்க இருக்கிறேன். எனக்கு வெண்ணையும் பானா நெய்யும் பானா. நீ போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. எதா வாங்கிட்ட மாப்பிள்ள? சுறா வாங்கிட்டு வா. வஞ்சிர மீன் வாழைத்தண்டு வாங்கிட்டு வா. ஒரே ஒரு முட்டை வாங்கிக்கிற மாப்பிள்ள. முட்டை எதுக்கு உனக்கு? வரவழி யார் வெட்டியாவது அடக்காக்கிற கோடி இருக்கா? அதை எடுத்து பக்கல்ல வை. அந்த சூட்ல முட்டையை போடும். முட்டையை வறுத்திய வாயில போடு, கோடி தூக்கி கூண்டுல போடு. இப்போ நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. இந்த வீட்டுல இவன் வச்சது சட்டமா இருக்குது. ஐக்கலுக்குமா இவன் ஒரு கை பார்க்கல. கட்லு, பீரோ, மிக்ஸி, நல்ல கிரைண்டர். முதல்ல வேலை கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பி வந்தா இப்படி வண்டி தலை வச்சிட்டீங்களே. கையடா ஏடா கைய போடா அந்த பக்கம். எம்ஏ படிச்சவன்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல கியூல நிக்கிறான். ஏதோ ஒண்ணு பார்த்து பரிதாபப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தா அந்த திமிரா? சரி கோச்சிக்காதீங்கண்ணே, இனிமே நீங்க சொல்றபடி செய்யறேன். சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வண்டியை தள்ளிட்டு வா. நாளையில இருந்து கலெக்ஷன் பாரு. நான் வீடு வீடா பாக்குறேன். புது கொடுத்தன வரேன்னாங்க, இன்னும் ஆளையே காணோமே. அண்ணே கலெக்ஷன் வாரிக்கோ. அம்மா ஃபேன் இருக்கு, பீரோ இருக்கு, கட்டில் இருக்கு. உங்களுக்கு போட்டுருவோமா? வேணாங்க, எல்லாம் எங்க வீட்ல இருக்கு. மூஞ்சிய பார்த்தாலே தெரியல. இதெல்லாம் வாங்குற கேஸா? என்னங்க? அண்ணே புருஷன் ஏங்க உங்களுக்கு புருஷன் இருக்காரு? இருக்காரு. சார், கட்டில் இருக்கு, பீரோ இருக்கு. வீடுன்னா எல்லாம் தேவைதாங்க. உள்ள கூட வைங்க. அண்ணே கலெக்ஷன். நீ வந்த அதிர்ஷ்டம். எடுத்துட்டு வா. நான் வந்த அதிர்ஷ்டம் தானே, எடுத்துட்டு வாங்க. ஏய், நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். எடுத்துட்டு வா. வெயிட்டா நான் தூக்கிட்டு போறேன். வெயிட் இல்லாத நீ எடுத்துட்டு வா. வெய். இப்ப எவ்வளவு பணம் கட்டுறீங்க? மீதி எத்தனை தவணையில கட்டுறீங்க? தவணையா? அப்ப நீங்க இந்த வீட்டுக்கு குடுத்தனம் வரலையா? குடித்தனமா? யோ, என்ன கிண்டலா பண்ற? யாரையா சுத்த முட்டாளா இருக்க? யாரா முட்டாளு? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அது நான் தான்டா. காலியா இருக்கிற இந்த வீட்டுக்கு குடுத்தனம் வரதா காலையில சொன்னாங்க. வண்டியும் சாமானோட வந்தீங்க. இறக்குன்னு சொன்னேன். ஏன் வண்டி சாமான வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? யாரா பைத்தியம்? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அதுவும் நான் தான்டா. நீ வந்த ராசி, நான் முட்டாளு, நான் பைத்தியம்னு இது சொல்லுது. ஏய் திருச்ச, காலையில பல்லு விளக்குன. ஆள் இல்லாத வீடு, பூந்தம்னா ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு போடுவோம். மரியாதையா 2 ஜாமான் எடுத்து போய் வண்டியில வை. இதுக்கு சிரிக்குது. மாதிரியான கேஸ் போல இருக்கு. கடிக்கிறதுக்குள்ள போயிடுவோம். கிட்ட வராது.
அறிவுட்டவள. போன மாசம் தான் 2 பேரை கடிச்சது. கடவுள் புண்ணியத்தால இந்த மாசம் யாரையும் கடிக்கல. ஒன்னதான் பூட்டி வைன்னு சொல்றேனே, கேட்க மாட்டேங்கிற பிளடி ஃபூல். நானாவது போய் பூட்டுறேன். ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பருப்பு கடையணும், பாயாசம் வைக்கணும்னு சொன்னீங்களே, ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? முதல்ல தேங்காயை பிழிஞ்சி பால் எடுங்க. அரைக்கிறதுக்கும் புளியறதுக்கும் தான் மிக்ஸி வாங்கியிருக்கேன்ல. கையில் அரைச்சு பிழிஞ்ச அந்த டேஸ்டே வேற தாங்க. இந்தாங்க பிடிங்க. நீ செய்யற வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்றியா? நான் உட்கார்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும். எப்ப புளிஞ்சு எப்ப பாயாசம் சாப்பிடுறது? என்ன அழுக்கெடுக்க போறியா? வாலிப பசங்க வேலி எல்லாம் தாண்டக்கூடாதுன்னு ஒரு தர்மம் உண்டா இல்லையா? நான் எங்க கோலியில குண்டெல்லாம் அடிச்சேன். கோலியில குண்டா? என்னங்க சொல்றீங்க? ஏதோ கணத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்குதே. எங்க வீட்டுல கிணறே இல்லையா? இதோ என் பொண்டாட்டி கிணறு இல்ல. தாயே அடி பாவி மவளே, இந்த மாதிரி அக்கிரமம் பண்றியே. இதோ பாருப்பா, முதல்ல தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ. என்னங்க? தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ. ரொம்ப தாராளம். காதுதான் இல்ல, அறிவுமா இல்ல. பழையபடி பின்பக்கமா போறிய? பனியன்லாம் போடக்கூடாதா? இது தேராது. ஏட்ரா சுருங்கின்றா மூதேவி. அப்புறம் இஸ்திரி பொட்டி போடணும். ஐயோ பொசிக்கிடுங்க. இது கடிக்காத. இது என்னத்தான் கடிக்கும், நீ பயப்படாத. எடு. என்னது காதுடுறானா கர்ச்சி படுக்கிற? வேகப்படாம அப்படியே அமைக்கிடுங்க. மூதேவி வாங்காதரா. எது பட்டா என்ன? நான் வரேங்க. பூமுட்டை இதை எடுத்து தாம்பாளத்துல வச்சுக்கிட்டு வரதா நானு? நீங்க வித்துருங்க. இதை எவன் வாங்குவான்? நாய்க்கு தான் போடணும். அது வேற திங்கிதோ இல்லையோ. சும்மா இருங்க. பாக்கெட்ல போட்டுருங்க. எங்க அவனுக்கு காது இல்ல, உங்களுக்கு மூளை இல்ல. வாசக்கதவை மூடி வச்சுட்டு அவனை போசன்னா எப்படி போவா? நீங்க போய் திறந்து விடுங்க. நீ துறையன் போய். நீங்க போய் திறந்து விடுங்க. அட என்னங்க இதுலயா தகராறு? யாராவது திறந்து விடுங்களேன். சரி வா, நானே திறக்கிறேன். திறந்து அசந்து போச்சு. கதவே எடுத்துடணும். வாடி வாடினா எப்பவும் இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க. ஓடி. எடுக்காதீங்க. நான் போட்டுறேன். என்ன உன் காம்பவுண்டுக்குள்ள வந்து ரவுஸ் விடுறியா? நீ ரவுடித்தனம் பண்றியா? படுவா கடிச்சு போடுவான். கடிச்சு ரவுடித்தனம் பண்ணுங்கிற ஆசை இருக்கிறவன் அடுத்தவன் காம்பவுண்டுக்கு போய் ரவுடித்தனம் பண்ணு. எதுக்குடா நீ கத்துன? இல்ல அந்த ஒரு வீட்டு வாடகையாவது நானே வாங்கிக்கிறேன். ஓய், அந்த அறிவு இருக்கிறவன் சொந்த வீடு வச்சிருக்க கூடாது. எங்களை மாதிரி வாழை வீட்டுல குடி இருந்திருக்கணும். பழனிசாமி, என்ன அர்த்தத்தில் நீ இப்படி பேசுற? எதுக்கு நீ வர வர இப்படி பேசி பழகுற? அந்த ஒரு வீட்டை நம்பித்தாரு நாமளே இருக்கிறோம். அடுத்த மாசம் புதுசா பேண்ட் சட்டையும் வேணும்னு கேட்டியா? யார் தச்சு தருவான்? இவன் தச்சு தருவானா இல்ல உங்க அப்பா தச்சு தருவானா? இவனே கிழிஞ்ச துணியை தச்சு போட்டு தர்றான். என்னடா அது குண்டாவும் கையுமா 10 வீடு பிச்சை எடுத்தீங்கிற மாதிரி? இல்ல உங்களை பாத்துட்டு போலான்னு. நாங்க என்ன தாஜ்மஹாலா தஞ்சாவூரா பாக்குறதுக்கு? ச்சே, ரொம்ப நீசன்ஸா இருக்கப்பா. ஒரு 50 பைசா போட்டுடு. வர வர இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் ட்ரபிள் தாங்க முடியல. இந்தா எடுத்துட்டு தொலை. இந்த பாரு, நான் சேவிங் பண்ண செட் எல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் எடுத்து கழுவி ஜனவரமா வை. நாங்க 2 பேரும் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறோம். எவனை வேணாலும் எனக்கு பிடிக்கும். இந்த கடன் சொல்ற நாய்களை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னப்பா அதெல்லாம் ஒரு வாழ்க்கை? என்ன உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு. யோ, அழகான ஆண்கள் குடியிருக்கிற காம்பவுண்ட்ல 1000 பொண்ணுங்க தேடி வரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீ என்ன சொன்ன? அந்த தெல்லவேர் நாய் 2 பேரை டீ குடிக்க போயிருக்காங்கன்னு சொன்னேன். யாரா தெல்லவாரி? யாரா? ஏண்டா புறம்போக்கு? யாரா அந்த பொண்ணு?
ஏதோ டீச்சர்னு சொல்லு. என்னையா சொல்ற? டீச்சர் ஏயா என் வாழ்க்கையில் ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறது என்னோட லட்சியம் தெரியுமா தெரியாதா? வந்தவளையும் திருப்பி அனுப்பிச்சிட்டியா? என் இதயத்தில் அட இதயம் நல்ல என்னன்னு வாழ்க்கையவே கெடுத்தவன அறுவாள் எடுத்து போடப்பா. வெட்டிடுமா? ஓடுதல தூக்குல தொங்குறது நீதான். உங்களை தூக்கில் தொங்க விட மாட்டேன். நாம் வாழ வேண்டியவர்கள். உங்களை காண ஓடி வந்தேன். இதுதான் அமைப்புங்கிறது. நேத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன். தேடி வந்து அமைது பாத்தியா? இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும்பா. உன் அழகு முகத்தை காட்டு. வெட்கமாக இருக்கிறது. பரவாயில்லை, காட்டு. அத்தான். செத்தேன். நண்பா வந்துரு. அதே பேய் வீடு வரைக்கும் வந்துருச்சுடா. அத்தான். பஞ்சாமி சாகும் போது கூட அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டானுங்கடா. பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா. ஸ்கூலுக்கு தான் மூடிட்டு போறேன். நீ எதுக்கு வந்த? ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தா மறந்துட்டேன். என்ன? பழனிசாமி மேல ஆசைப்பட்டு அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆ. அவரு என்னடாடா என்ன பார்த்து பயந்து போய் கிணத்துக்குள்ள குதிச்சிட்டாரு. என்ன? உழைச்சிட்டாரு, அது வேற விஷயம். தண்ணி இருந்தனால இல்லன்னா தவிடு பொடி ஆகிருப்பான். அப்படியே அவர் விருப்பப்பட்டு நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீ விட மாட்டியே. 7 ஜென்மத்துக்கு எனக்கு தான் அந்த குடுப்பின இல்லாம போச்சு. ஆனா பழனிசாமிக்கு பொருத்தமான ஒரு டீச்சரை பார்த்து வச்சிருக்கேன். என்னது? டீச்சரா? மூக்கு மூலியமா லட்சணமா இருப்பா. அப்ப காது வாயெல்லாம் கடன் வாங்கி தான் வைக்கணும். அதெல்லாம் இருக்குதியா? எங்க? வேலை கிடைக்காதனால கராத்தே ஸ்கூல்ல டீச்சரா இருக்குது. ஓ, கராத்தே ஸ்கூல் டீச்சர். அங்க போய் நான் சொன்னேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ஐ வில் மேரி யூ அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா பழனிசாமிய கட்டிக்கிறியான்னு அர்த்தம். இது கூட தெரியாம தான் எங்களை இங்க பியூனா வச்சிருக்காங்களா? ஐ வில் மேரி யூ. கரெக்ட். சூப்பர். போற கராத்தே ஸ்கூல பாக்குற, வெற்றியோட திரும்புறேன். நீ பெல்ல அடிக்க விட மாட்டே. நான் அடிச்சே தீருவேன். அடிக்க விட மாட்டே. அப்பண்ண பாத்து பண்ணிடல கடி. நான் டீச்சர், நான் சொல்றத நீ கேட்கணும். நான் அடிச்சே தீருவேன். அடிக்க விட மாட்டே சொல்றல. ஐயா விடு. நீ விடுயா. கை அடிக்க விடு. பெல்ல அடிக்காத. நான் அடிச்சு தான் தீருவேன். பெல்ல அடிக்க கூடாதியா நீ? நண்பனை நான் காப்பாத்தியே தீருவேன். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு என் கண்ணால நான் கண்ணால பார்த்தே தீருவேன். யாரடி உனக்கு கண்ணாடா? நீ அடியா பாக்க. இப்படியே விட்டா தகராறு பெருசாயிர மாட்டே இருக்குது. போலீஸ் கூப்பிடலாமா? டா கொஞ்ச நேரம் பொழுது போகட்ட. போலீஸ் அப்புறம் கூப்பிடல. சமன்கால் போட்டு உட்கார்றேன். நான் பெல்ல அடிச்சே தீருவேன். நான் அடிச்சே தீருவேன். டேய் குடி, நான் அடிச்சே தீருவேன். டேய் குடி, நான் அடிச்சே தீருவேன். விட்டுறே. சீக்கிரம் வாங்க. குடிய கையா. நான் அடிச்சே தீருவேன். இவள முதல்ல விட சொல்லுங்க சார். வழக்கமா 4:30 மணிக்கு தானே பெல் அடிப்பேன். இன்னைக்கு எதுக்கு 3:30 மணிக்கு பெல் அடிக்கணுங்கிற? சார் நீங்களே சொல்லுங்க சார். ஒரு நண்பருக்கு துரோகம் பண்றவன் உருப்படுவானா சார்? என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல சார். அவன் ஒரு லட்சியத்தோட வாழ்றவன் சார். என்னையா லட்சியம்? கல்யாணம் பண்ணா ஒரு டீச்சர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிற ஒரு எய்ம்ல இருக்கான் சார். அதுக்கும் 3:30 மணிக்கு பெல் அடிக்கிறதுக்கு என்னையா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குங்க. புதுசா யாராவது டீச்சர் வந்தா அவங்க கிட்ட பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அவரோட ஆசை. ஆமாங்க. டே பழனிசாமி, எங்க ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வர போறாங்க. நீ நல்லா குளிச்சிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு கரெக்டா 4:30 மணிக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துடுறான்னு சொன்னது வாஸ்தவம் தானுங்க. நானும் 9 மணிக்கு இதே பெல் எடுத்து சந்தோஷமா பெல் எல்லாம் அடிச்சுனுங்க. 10:30 மணிக்கு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போது தான் சொன்னாங்க இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்க, நீங்க பாருங்கன்னு. நானும் திரும்பி பார்த்துனுங்க. பாருங்க, இதுதானுங்க. வணக்கம் சார், ஒரு மனுஷனை கிணத்துல புடிச்சு தள்ளலாம் சார், தண்ணி இருக்கு நீங்கியாவது வந்துருவான். ஆனா அதே மனுஷனை பாலும் கிணத்துல புடிச்சு தள்ளனா என்ன சார் ஆவான்? பாறாங்கல்ல மோதி செத்து போயிடுவான் சார். நான் விருப்பப்பட்ட ஆள நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறத உங்க யாராலையும் தடுக்க முடியாது. நீ வேணா வேண்டாம்னு சொல்லலாம். ஆனா அவர் என்ன கட்டிக்க விருப்பப்பட்டா ஆசைப்படுறவங்களை சேர விடாம தடுக்கிறது சட்டப்படி குற்றம்யா. நீ போய் பழனிசாமியை கூட்டு வா. எஸ் சார். சொல்லுங்க சொல்லுங்க. பழனிசாமி, தலமணி, பழனிசாமி, என்னையாச்சு? நீங்க தான் பழனிசாமியா? ஆமாங்க. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? இந்த கேள்வி தங்களுக்கே வேடிக்கையாக இல்லை? இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்க ஒரு டீச்சரை எங்க நீங்க பாத்துருவீங்களோன்னு 4:30 மணிக்கு அடிக்க வேண்டிய பெல்ல இவர் 3:30 மணிக்கு அடிக்க முயற்சி பண்ணார். தனமணி, ஏன் இப்படி செஞ்ச? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் நான் ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்ல படிக்காத இந்த பரதேசிக்கு ஒரு டீச்சர் மனைவியா வரதுனால உனக்கு பொறாமையா? ஐயோ, என்ன பத்தி தப்பா நினைக்காத. எல்லாம் நட்புக்காக. நட்பு நட்பை நீ வாசிப்படுத்தி விட்டாய். இல்லாவிட்டால் இந்த பிரச்சனை போலீஸ் விசாரணை அளவுக்கு வந்திருக்குமா? நான் சந்தோஷமாக இருப்பது ஐயோ, நான் சொல்றது உனக்கு புரியலப்பா. வேண்டாம். ஆட போங்கயா. தண்டவாணி வேண்டாம்.
வேண்டாம் தண்டபாணி, நட்பு முறிந்து விட்டது, விலகிச் செல். ஐயா, எனக்கு அந்த பெண்ணை காட்டுங்க. அட வேண்டாம்ப்பா. என் சரித்திர நாயகி அட வேண்டாம், சொல்றது கேளு. வேண்டாம். அட வேண்டாம்ப்பா. தண்டபாணி, அட வேண்டாம். தண்டபாணி. சரி, சிங்கடிங்கடா. இன்ஸ்பெக்டர், என்னுடைய சரித்திர நாயகை அழைத்து வாருங்கள். ஆமாம், அந்த தரித்திர நாயகி அழைத்து வாருங்கள். அவர் பியூருங்க, அவருக்கு அவ்வளவு விவரம் பத்தாது. ஆமாங்க, இவர் ஹெட்மாஸ்டர், எல்லா விவரம் தெரியுங்க. நீங்க போய் கூப்பிட்டு வாங்க இன்ஸ்பெக்டர். முன்பு ஒரு காலத்துல எனக்கு நண்பராக இருந்தவரே, உம்முடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் உனக்கா அது எனக்கான்னு. அந்த வந்தாச்சு, அந்த காவிய தலைவி அங்க பாரு. இன்ஸ்பெக்டர், அவர் வந்து விட்டாரா? அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்க. கொஞ்சம் தள்ளுங்க.